பல்லுக்கு க்ரௌன் போடுறோம் இல்லையா, கேப் போடுறோம் இல்லையா. யூஸ்வலாக கேப் வந்து நிறைய காரணத்தினால போடலாம். பல்லு உடஞ்சிருக்கலாம், வேர் சிகிச்சை பண்ணியிருக்கலாம், பல்லு சொத்தை வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். இது மாதிரி டேமேஜ் ஆன பல்லுக்கு க்ரௌன் போட்டிருப்போம், வேர் சிகிச்சை பண்ணி க்ரௌன் போட்டிருப்போம். இது மாதிரி க்ரௌன் பண்ண பல்லில் சொத்தை வருமா, அந்த க்ரௌனுக்கு அடியில் சொத்தை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு காமன் கொஸ்டின். அந்த கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் பேர்ல்ஸ் யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணும், க்ரௌன் போட்டுக்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ கலர், ஷேப் மாறி இருக்கலாம். முக்கியமாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த க்ரௌன் வந்து எப்படி அந்த பல்லோட வந்து ஒன்றா பொருந்திருக்கு, ஃபிட்டிங் எப்படி இருக்குதுன்னு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன, நம்ம க்ரௌனை வந்து அந்த பல்லில் வைக்கும்போது இந்த க்ரௌன் வந்து பல்லோடு ஒன்றா ஒட்டி ஃபிட்டாக நல்லா இருக்கணும். அப்படின்னா என்ன, மேல் பல் வைக்கும்போது கீழ் பல் வைக்கும்போது க்ரௌனை எடுத்தோம்னா ஈஸியாக அந்த க்ரௌன் வரக்கூடாது. அப்படின்னா க்ரௌனோட உள்புற அளவும் நம்ம அந்த பல்லுக்கு செய்கிற க்ரௌனோட வெளிப்புற அளவும் ரொம்ப க்ளோஸாக பேரலாக மேட்சிங் இருக்கணும். ஸோ க்ளோஸாக பேரலாக மேட்சிங் இருக்கும்போது ஃபிட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃபிட் பர்ஃபெக்டாக இருந்துச்சுனாலே இந்த க்ரௌனுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லுக்கும் உள்ளோட ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் இது இம்பார்ட்டண்ட், ஏன் இந்த ஸ்பேஸ் குறைவாக இருக்கணும்? ஏன்னா பல்லோட ஸ்ட்ரக்சரும் க்ரௌனோட ஸ்ட்ரக்சரும் ஹார்டு. இந்த க்ரௌனை வந்து பல்லில் பிடிச்சிக்க போகிறது வந்து சிமெண்ட்னு பேர். இந்த டென்டல் சிமெண்ட் வந்து என்னதான் நல்ல குவாலிட்டி சிமெண்ட் யூஸ் பண்ணாலும் இந்த சிமெண்ட்டோட திக்னஸ் அதிகமாக இருக்கும்போது வாயில் இருக்கிற சலைவா, நம்ம சாப்பிட்றது உணவுப் பொருளில் இருக்கிற அந்த அசிடிக்கோ அல்கலைன் ஃபுட்டோ ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்த சிமெண்ட்டை கரைக்க முடியும். இப்போ சிமெண்ட் கரைஞ்சிருச்சு அப்படின்னா எப்போ சிமெண்ட் கரையும்? க்ரௌனும் பல்லும் ஒன்றா பொருந்தல, கேப் பெருசாக இருக்குது. ஸோ சிமெண்ட் தான் பல்ல பிடிச்சிட்டு இருக்குது, க்ரௌனை பிடிச்சிட்டு இருக்கிறது சிமெண்ட். அப்போ வந்து இந்த சிமெண்ட் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சிமெண்ட் கரைஞ்சி க்ரௌன் உடனே விழுந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. க்ரௌன் வச்சுட்டு இருப்பீங்க, 3 மாதத்தில் க்ரௌன் விழுந்திருக்கும், ஒரு 6 மாதத்துலேயே க்ரௌன் விழுந்திருக்கும். அது மாதிரி விழக்கூடாது. விழுந்தால் தப்பு, ஒழுங்காக பொருந்தலைன்னு அர்த்தம். விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே போய் டாக்டரை போய் பார்த்துருவீங்க. அந்த புதுசாக க்ரௌன் பண்ணிப்போம், புதுசாக ஒழுங்காக ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி க்ரௌன் பண்ணுவோம். ஆனால் இந்த க்ரௌன் வந்து விழலை, சிமெண்ட் மட்டும் கரைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த சலைவா உள்ளுக்குள்ளே அப்படியே பர்க்குலேட், அந்த க்ரௌன் சிமெண்ட் மட்டும் கரைஞ்சி சலைவா உள்ளே போய் க்ரௌனுக்கும் பல்லுக்கும் உடைய உள்ளுக்குள்ளே ஒரு கேப்பில் போய் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லு சொத்தையாயிடும். பல்லு சொத்தையாகுமா டாக்டர் க்ரௌனுக்கு அடியில்னா? இந்த ஒரு காரணத்தினால தான் க்ரௌனுக்கு அடியில் பல்லு சொத்தையாகும். வலிக்குமா டாக்டர்? வலிக்குமா இல்லையாங்கிறது வந்து நம்மளோட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த சொத்தை ப்ரோக்ரஸ் ஆகுது, ப்ளஸ் அந்த பல்லுக்கு வேர் சிகிச்சை பண்ணியிருக்கா இல்லையான்னு பொறுத்து தான் வலிக்குமா இல்லையான்னு தெரியும். பல்லுக்கு வேர் சிகிச்சை பண்ணியிருந்தால் பல்லுக்கு நரம்பு கிடையாது, ரத்த ஓட்டம் கிடையாது. உள்ளுக்குள்ளே க்ரௌனில் அடியில் சொத்தை இருந்ததுன்னா நமக்கு தெரியாது. ரொம்ப வருஷம் அனுப்புறம் என்ன ஆகும், சில பேருக்கு வந்து க்ரௌன் பல்லோடு சேர்ந்து உடஞ்சி விழுந்துடும். அப்படின்னா க்ரௌனுக்கு அடியில் சொத்தை வந்து அந்த சொத்தை வலி தெரிஞ்சிருக்காது, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, க்ரௌனோடு சேர்ந்து உடஞ்சி விழுந்துடும். பல்லுக்கு வேர் சிகிச்சை பண்ணல, வேகமாக போகுதுன்னா இனிஷியலாக பல்லு கூச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பல்லு வலியோ இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னா யூஸ்வலாக பெருசாக வலி வீக்கம் வராது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஒன்ஸ் இன் 6 months போய் டாக்டரை மீட் பண்ணும்போது தரவாக செக் பண்ணணும், எக்ஸ்ரே எடுத்து செக் பண்ணணும். அப்போ தான் வந்து இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ க்ரௌனுக்கு அடியில் சொத்தை வருமா, இந்த ஒரு காரணத்தினால வரலாம். வேறு என்ன ரீசன்னால் வரலாம்? இப்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன, க்ரௌனுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லுக்கும் ஃபிட்டு நல்லா இருக்குது. இப்போ அது இல்லைன்னா என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம். ஃபிட்டு நல்லா இருக்குது, ஆனால் க்ரௌன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈருக்கும் க்ரௌனுக்கும் நிறைய கேப் இருக்குது, ஒழுங்காக பொருந்தலை. அப்படின்னா க்ரௌன் இருக்குது, உள்ள பல் இருக்குது, ஆனால் ஈருக்கும் க்ரௌனுக்கும் பெருசாக கேப் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல போய் ஃபுட்டு மாட்டுச்சுன்னா பல்ல திருப்பி சொத்தை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஈரில் வீக்கம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினாலையும் க்ரௌனுக்கு அடிப்புறத்தில் சொத்தை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 காரணம் அண்ணியில் இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம க்ரௌன் பொருத்தும் போது ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும், சரி ஒரு பல்லுக்கு தான் கேப் கொடுக்குறோம், பக்கத்து பல் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் பல் இருக்குது, பேக்லேயும் பல் இருக்குது. யூஸ்வலாக கான்டாக்ட் வந்து ஃப்ளாஸபிளாக இருக்கணும். அப்படின்னா என்ன, ஃப்ளாஸ்னால் என்ன, அந்த த்ரெட் ஃப்ளாஸை வந்து நம்ம ஒரு பல் அந்த க்ரௌன் போட்ட பல்லுக்கும் பக்கத்து பல்லுக்கும் இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளாஸ் ஈஸியாக ஸ்லிப் ஆகக்கூடாது. டைட்டாக போய் கான்டாக்டில் உட்காந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் போகும். அப்படின்னா என்ன, இந்த மாதிரி போகும்போது ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் கான்டாக்ட் நல்லா இருக்குது. கான்டாக்ட் நல்லா இருந்ததுன்னா ஃப்ளாஸ் ஸ்லிப் ஆகாது. ஃப்ளாஸ் ஸ்லிப் ஆகலைன்னா அந்த இடத்துல போய் ஃபுட்டு மாட்டாது. ஃபுட்டு மாட்டலைன்னா சொத்தை வராது. ஆனால் ஃப்ளாஸ் பண்ணும்போது ஃப்ளாஸ் ஈஸியாக ஸ்லிப் ஆகுது, அந்த போட்ட க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கும் கேப் இருக்குது அப்படின்னா போய் ஃபுட்டு மாட்டணும். ஃபுட்டு மாட்டிச்சுன்னா திருப்பி சொத்தை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக 3 காரணம் நம்ம பார்த்தோம். என்ன காரணம், க்ரௌனும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லுக்கும் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது, க்ரௌனும் கீழே உள்ள பல்லு ஈரும் எவ்வளோ பொருத்தமாக இருக்கணும், க்ரௌனும் பக்கத்து பல்லுக்கும் எவ்வளோ
காம்பேக்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து 3 முக்கியமான காரணம். இப்போ நம்ம இங்கே கிளினிக்கில் நம்ம பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த செராமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் CEREC மூலமாக நம்ம டிஜிட்டலாக பல்ல ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் பல்ல பார்த்து டிசைன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக அது டிசைன் பண்ணும்போது ப்ளஸ் மில்லிங்கும் அதே ஒரே சாஃப்ட்வேரில் மில் பண்ணும்போது இந்த க்ரௌன் ஃபிட்டிங்கை வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ண முடியும். பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிடுச்சுன்னா கேப் எதுவும் இருக்காது, நல்லா டைட்டாகவும் பொருந்தும், கைண்டு வராது, கேப் இல்லாமையும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பண்ண முடியும். ஸோ டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி மூலமாக CEREC மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த க்ரௌன் இன்னும் ப்ரெடிக்டபுளாக பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.